والباطن له مقاليد السماوات والأرض يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له الحمد في الضراء كما له الشكر في السراء وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون قال نبينا عليه الصلاة والسلام فإذا سألتم الله فاسألوه الفردوس فإنه أوسط الجنة وأعلى الجنة وفوقه عرش الرحمن ومنه تفجر أنهار الجنة رواه البخاري أو كما قال صلى الله عليه وسلم. புகழ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அறிவு நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தார் து ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபுஅத்தாபிஈன்கள் கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளிலிருந்து நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கையை தந்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். ஒரு சிலருக்கு அதை விட தாண்டலாம். இந்த குறுகிய கால வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பியிருக்கின்றான். நம்முடைய உதாரணம் எப்படி என்றால், நாம் அனைவரும் ஒரு பிரயாணியை போன்று இந்த உலகத்தில் வந்திருக்கின்றோம். ஒரு பிரயாணி தன்னுடைய வீட்டிலிருந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு களைப்பு வரும். அந்த களைப்பை அவர் அப்படியே இல்லாமலாக்குவதற்கு அவர் ஒரு இடத்தில் தங்குவார். தங்கியதன் பிறகு அவருடைய களைப்பு அப்படியே நீங்கிவிடும். பிறகு தன்னுடைய அந்த இடத்திலிருந்து பிரயாணத்தை ஆரம்பிப்பார். அவர் எங்கு செல்ல இருக்கின்றாரோ அந்த இடத்தை அவர் செல்வதற்காக வேண்டி பிரயாணத்தை மேற்கொள்வார். இதே போன்றுதான் நாம் சொர்க்கத்தில் இருந்து வந்தோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அவருடைய பிச்சலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் நாம் அனைவரும் சொர்க்கம், அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று உலகளாக ரீதியில் உலக பட்டம் பதவிகளை எடுத்து பார்த்தால் அது டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியர்களாக இருக்கலாம். அந்த பதவியை அடைவதற்கு மனிதன் எவ்வளவு முயற்சி செய்கின்றான். அதற்கு பல லட்சங்கள் செலவழிக்கப்படுகிறது, பல காலங்கள் செலவழிக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் அந்த பட்டத்தை அவன் அடைகின்றான். இதே போன்று இந்த துனியாவில் பல பட்டங்கள் பதவிகள் இருக்கிறது. அவைகளை தேடுவதற்கு மனிதன் முயற்சி செய்கின்றான், தன்னுடைய காலத்தை செலவழிக்கின்றான். கண்ணியமானவர்களே, காலம் மாத்திரமல்ல, பல லட்சங்கள் செலவழிக்கப்படுகிறது. ஏன்? அதனுடைய வெளி இவருக்கு விளங்குகிறது. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு மறைந்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய வெளி நமக்கு இன்னும் புரியவில்லை. இந்த உலகளாக ரீதியில் உலக பரீட்சையில்
உலக பட்டம் பதவியை அடைவதற்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ இதைவிட பன்மடங்கு நாம் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட சொர்க்கம்? அதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. குறிப்பிட்ட சில நபர்களுக்கு, குறிப்பிட்ட சில குவாலிஃபிகேஷனை பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் கொடுக்கின்றான். இதை அல்லாஹ் குர்ஆனில் வாக்களித்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாளை மறுமையில் அல்லாஹு தாலாவை சந்தோஷப்படுத்தியவர்களும் வருவார்கள், அல்லாஹ்வை கோபமூட்டியவர்களும் வருவார்கள். யாருக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் திட்ட தெளிவாக குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எனவே நம்முடைய நோக்கம், நாம் பிரயாணியாக இருக்கின்றோம், இந்த பிரயாணத்தில் இருந்து நாம் நம்முடைய இடத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த சொல்லப்படக்கூடிய விடயங்களில் நாம் முயற்சியை கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அந்த சொர்க்கம், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அது எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் சூரா ரஹ்மானில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன என்பதுதான், அந்த சொர்க்கத்துக்குரிய வாரிசுக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய குத்துபா. அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன் இதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த முஃமின்கள் யார்? அந்த முஃமின்கள் யார்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். தொழுகையில் குஷுவை, குதுவை, அமைதியை பேணி அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள். இது முதலாவது குவாலிஃபிகேஷன். அவர்கள் தங்களுடைய தொழுகையை அவசர அவசரமாக நிறைவேற்ற மாட்டார்கள். அழகாக குஷு குதுவாக அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய விடயத்தில் சொன்னார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கின்றது, தொழுகையில் எனக்கு இன்பம் இருக்கின்றது, தொழுகையில் எனக்கு மனம் குளிர்ச்சி இருக்கின்றது, தொழுகையில் எனக்கு நிம்மதி இருக்கின்றது, தொழுகையில் எனக்கு பரக்கத் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய கண் குளிர்ச்சி எதில் இருக்கின்றது? நம்முடைய கண் குளிர்ச்சி எதில் இருக்கின்றது? நமக்கு நிம்மதி எங்கே இருக்கின்றது? நமக்கு பரக்கத் எங்கே இருக்கின்றது? நமக்கு ஆரோக்கியம் எதில் இருக்கின்றது? இவைகளை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது குவாலிஃபிகேஷன், வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதுன், அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள். வீணான பேச்சு, வீணான விடயங்களில் ஈடுபடுவது இன்றைக்கு பார்க்கலாம். அதிகமானவர்கள் தன்னுடைய காலம் நேரங்களை வீணாக செலவழிக்கிறார்கள். ஒரு அரை மணி நேரம் குத்துபாவுக்கு நேரம் கொடுத்து வந்து உட்காருவதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஆனால் பல மணி நேரம் போனில் தங்களுடைய காலங்களை பேப்பர் வாசிப்பதில், நியூஸ் வாசிப்பதில், டிராமா பார்ப்பதில், கதைகள் பார்ப்பதில் நேரம் செலவழிக்கிறார்கள். இவைகளில் இருந்து இவர்கள் தவிந்து கொள்வார்கள். சூரா ஃபுர்கானில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வைதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா, பாவம் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள். மஹல்லுல் ஃபுஜூர், பாவம் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு செல்ல மாட்டார்கள். இப்படியான இடங்களையும் இவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், மூன்றாவது ஜக்காத்தை சரியாக முறையாக அதை கணக்கு பார்த்து கொடுப்பார்கள். இந்த ஜக்காத்தில் அதில்தான் அதிகமானவர்கள் முறையாக கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஜக்காத்தில் மோசடி செய்யக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவைகள் சொர்க்கத்தை சம்பாதித்து தராது. சொர்க்கத்தில் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜக்காத்தை முறைப்படி கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை முறைப்படி கொடுப்பது மாத்திரமல்ல, சில தஃப்சீர்களில்
இந்த வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் அதற்கு தஃப்சீர் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அதில் விரோதம் குரோதம் கலக்கப்படக்கூடாது. இன்று வெளிரங்கத்தில் பேசுகின்றோம், பழகுகின்றோம், நண்பர்களாக இருக்கின்றோம், ஆனால் உள்ரங்கத்தில் விரோதிகளாக இருக்கின்றோம். ஐவாய் மிருகங்களை போன்று நம்முடைய குணங்கள் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஒருவரை சந்திக்கும் பொழுது நாம் முகம் மலர்ச்சியுடன் பேசுகின்றோம், ஆனால் உள்ளத்தில் அந்த ஐவாய் மிருகங்களுடைய தன்மைகள் இருக்கின்றது. உள்ளங்களில் விரோதத்தை வைத்து பேசுகின்றோம், முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னால் ஒரு மாதிரி. கண்ணியமானவர்களே, இந்த கெட்ட பண்பு நம்மிடம் வரக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். தன்னுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். விபச்சாரத்தில் இருந்து விபச்சாரம் சம்பந்தப்பட்ட அந்த விபச்சாரத்தை நெருங்கக்கூடிய செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வார்கள். யாரின் மூலமாக? அல்லாஹ் அதையும் சொல்லுகின்றான், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் மாத்திரம்தான், அல்லது அடிமைகள், அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய ஆசைகளை மனைவிமார்களிடம் தான் பூர்த்தி செய்வார்கள். கண்ணியமானவர்களே, விபச்சாரத்தில் இருந்து தங்களை பாதுகாப்பார்கள், விபச்சாரத்துக்கு நெருங்க மாட்டார்கள். ஏன்? அவ்வளவு கொடிய பாவம் தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் இந்த மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலை செய்யும் பொழுது அவனுடைய ஈமான் கலட்டப்படுகிறது, அவனுடைய ஈமான் கலட்டப்படுகிறது. அதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். இப்படியான பாதுகாப்பை பெற்றவர்கள் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசாக மாறுவார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபமன் இப்தகா வராஅ ஸாலிக ஃபஉலைக ஹுமுல் ஆதூன் இதை தவிர வேறு வழிகளில், குறுக்கு வழிகளில் யார் தவறான வழிகளில் பாவமான காரியங்களில் ஈடுபட செல்கிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய வரம்பு மீறியவர்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளங்களில் கையை வைத்து கேட்டு பார்ப்போம். இந்த திருமணம் முடித்தவர்கள், முடிக்காதவர்கள் எத்துணை பேர் இந்த தவறை செய்கிறார்கள். இந்த தவறை செய்கிறார்கள். வாழ்க்கையை இருளாக்கிவிடும், வாழ்க்கையை இருளாக்கிவிடும். இருளாக்கக்கூடிய பாவம், 2 பாவம் இருக்கின்றது. அதில் ஒன்று கொலை, இரண்டாவது விபச்சாரம். கண்ணியமானவர்களே, இந்த பாவத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக 6வது குவாலிஃபிகேஷன், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன் அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும், சரியாக வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இது முனாஃபிகீன்களுடைய தன்மைகளுக்கு அப்பால் பட்டது, அதுக்கு நேர்மாற்றமானது. முனாஃபிகீன்களுடைய தன்மை என்ன? இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான என்ன பேசினா பொய், பேசின வாய் துறந்தாலே பொய். அவருடைய வாழ்க்கையில் உண்மை கலக்கப்பட இருக்க மாட்டாது. வாக்களித்தால் மாறு செய்வார், வாக்களித்தால் மாறு செய்வார், நம்பினால் மோசடிக்காரராக இருப்பார். இந்த தன்மை இருந்தால் அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதி இல்லை, அவர் தகுதியானவராக மாற மாட்டார். ஏன்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன் அவர்கள் அமானிதங்களை சரியாக நிறைவேற்றுவார்கள். இன்று அமானிதங்கள் ஒப்படைக்கப்படுகிறது, நம்பி பணம் வாங்குகிறார்கள், அந்த பணத்தை சரியாக ஒப்படைக்கிறார்கள் இல்லை, வாக்களிக்கிறார்கள், அந்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்கிறார்கள், மாற்றம் செய்கிறார்கள். இது நிஃபாக்குடைய தன்மை, இது நயவஞ்சகனுடைய தன்மை. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? எப்படி இந்த 7 குவாலிஃபிகேஷன் கிடைத்தால் அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவாரோ, அதே போன்று நயவஞ்சகனாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் நரகத்துடைய அடியில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செப்பரேட் தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அப்ப அமானிதங்கள் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும், வாக்குறுதிகளும் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். கடைசியாக அல்லாஹ் சொல்லுகின்றான் 7வது, வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன் ஆரம்ப குவாலிஃபிகேஷனும் தொழுகையை பற்றித்தான்,
அல்லாஹ் கடைசியாக முடிக்கிறதும் தொழுகையை பற்றித்தான். அங்க என்ன சொன்னான்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், குஷூஉடன் பயபக்தியுடன் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். கடைசியாக 7வது குவாலிஃபிகேஷன் சொல்லும் பொழுது தங்களது தொழுகைகளை பேணுவார்கள். தங்களுடைய தொழுகைகளை பேணுவார்கள். எப்படி பேணுவார்கள்? நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி அல்ல. உரிய நேரத்தில் அதான் சொல்லப்படுகிறதா தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும். இன்னைக்கு நேரம் கொடுக்கின்றோம், எதுக்கெல்லாம் நேரம் கொடுக்கின்றோம். ஆனால் உரிய நேரத்தில் தொழுவது சில பேருக்கு கஷ்டம். அந்த தொழுகையை நிறைவேற்ற மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்பட்டுச்சு, அமல்களில் ஆக சிறந்தது எது, டாப் எது? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். அஸர ஒரு நேரத்தில் நிறைவேற்றுகின்றோம், மகரிப் ஒரு நேரத்தில் நிறைவேற்றுகின்றோம், இஷா ஒரு நேரத்தில் நிறைவேற்றுகின்றோம், ஃபஜ்ரை ஒரு நேரத்தில் நிறைவேற்றுகின்றோம். நமக்கு எப்படி எப்படியெல்லாம் ஞாபகம் வருகிறதோ அப்படியெல்லாம் நிறைவேற்றுகின்றோம். இல்லவே இல்லை. தொழுகை உரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு அவகாசமோ எந்த ஒரு சான்ஸோ அல்லாஹ் கொடுக்கவில்லை, நோயாளிகள் பிரயாணிகளை தவிர. கண்ணியமானவர்களே, இந்த 7 குவாலிஃபிகேஷனையும் பெற்றவர்கள் தான் உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் அந்த சொர்க்கத்துக்கு வாரிசாக மாறுகிறார்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாரிசாக அனந்தரமாக பெறக்கூடியவர்கள் இந்த 7 குவாலிஃபிகேஷன் உள்ளவர்கள் தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தரமாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா ஸஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்றீர்களே, நீங்கள் துஆ கேட்கின்றீர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள். ஃபஇன்னஹு அலல் ஜன்னா, அது உயர்ந்த டாப் சொர்க்கம். அதை எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. இந்த குவாலிஃபிகேஷன்களை பெற்றவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கின்றான். நீங்கள் துஆவில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அதுதான் வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷ் அங்கதான் இருக்கிறது. அங்கிருந்துதான் சொர்க்கத்துடைய 4 ஆறுகளையும் அல்லாஹ் ஓட வைக்கின்றான். எனவே அந்த சொர்க்கத்துக்குரிய வாரிசுகளாக மாற வேண்டும். அனந்தரத்தை நாம் சேர்க்கின்றோம், சொத்துக்களை சேர்க்கின்றோம். நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு அனந்தரம் பிரிக்கப்படுகிறது. லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சயைன், பொம்பளை புள்ளைக்கு போற பங்கு மாறி ஆணுக்கு 2, பொம்பளைக்கு 1. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். இது வராசத். இதே போன்றுதான் அந்த சொர்க்கத்துக்கு வாரிசுக்காரர்களாக நானும் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மா மின்கும் மின் அஹதின் இல்லா லஹு மன்சிலானி, மன்சிலும் ஃபில் ஜன்னா வ மன்சிலும் ஃபின்னார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடம் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கிறது, நரகத்தில் ஒரு இடம் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்தில் ஒரு இடம், சொர்க்கத்தில் ஒரு இடம். ஃபைதா மாத்த, அவர் மௌத்தாகிவிட்டார், ஃபதஹலன் நார், அவர் நரகத்துக்கு போனா, வவரிஸ அஹ்லுல் ஜன்னா மன்சிலஹு ஃபதாலிக கௌலுஹு தஆலா, அந்த மௌத்தாகியவர் நரகம் போய்விட்டார். அப்ப அந்த மௌத்தாகியவருக்கு சொர்க்கத்திலும் இடம் இருக்கிறது. அந்த இடத்தை இந்த முஃமின் முஸ்லிம் அனந்தரமாக பெற்றுக்கொள்வார். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் அனந்தரமாக வாரிசாக வராசத் சொத்தாக சொர்க்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கு அல்லாஹ்